நம்மளோட வெற்றிக்கு பின்னால யாரோ நமக்காக பண்ண தியாகங்கள் தான் இருக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த கதையை கேளுங்க. கார்த்திக்னு ஒரு பையன் பெரிய ஐடி கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு ஸ்மார்ட்டான பையன். அவனோட அப்பா கிராமத்துல சின்னதா ஒரு மளிகை கடை நடத்திட்டு வர ஒரு சாதாரண மனிதன். கார்த்திக் எப்பவாச்சும் ஊருக்கு போனா கூட அவனோட அம்மா கிட்ட அவன் சொல்லி புலம்புற ஒரே விஷயம் என்னன்னா, அப்பா இன்னும் மாறவே இல்லை, பொழைக்கவே தெரியாது, சிட்டிக்கு வந்து பாருங்க அப்போதான் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ கார்த்திகை பொறுத்தவரையில அவனோட அப்பா ஒரு ஃபெயிலியர். சோ ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. அவனோட அப்பா திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டாரு. அவன் அவசரமா ஊருக்கு வரான். காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவோட ரூம்ல கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறான். அப்போ ஒரு டைரி அவன் கண்ணில படுது. அது அவனோட அப்பாவோட டைரி. அவன் அதை திறந்து பாக்குறான். ஒவ்வொரு பக்கமும் படிக்க படிக்க அவனோட கண்கள் ஈரமாகுது. அந்த டைரியில அப்படி என்னதான் எழுதி இருக்கு? அந்த டைரி பூராவும் கார்த்திகை பத்தி தான் எழுதி இருந்தது. இன்னைக்கு என்னோட கார்த்திக் முதல் நாள் ஸ்கூல் போனான். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நான் என்னோட கார்த்திக்கு புதிய சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு கார்த்திக் காலேஜ் போறான். அவனை விட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு எழுதியிருந்தாரு. கார்த்திக் இன்னைக்கு சிட்டிக்கு வேலைக்கு போறான். பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தது. சோ அதோடவே வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்த எல்லோருமே கார்த்திக் கிட்ட பேசுறாங்க. எல்லோரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன்னோட அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. உனக்காக அவரோட வாழ்க்கையில நிறைய தியாகம் பண்ணிருக்கிறாரு. உன்னோட காலேஜ் ஃபீஸ் கட்ட அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சாமானத்தை வித்து தான் உனக்கு ஃபீஸ் கட்டினாரு. அவரோட வாழ்க்கையை புரட்டி பார்த்தா அதுன்னு நீ மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கார்த்திக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இன்னைக்கு அவனோட ஸ்மார்ட்டான பையன், பெரிய வேலை, நிறைய சம்பளம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவனோட அப்பாவோட தியாகங்கள். சுவாய்ஸ் இப்படித்தான் நம்மள பல பேரோட வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் பண்ண தியாகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நாம தான் அதை கண்டுக்கிறதே இல்லையே. காய்ஸ், ஹீரோனா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த சூப்பர் ஹீரோ படங்கள்ல வர மாதிரி உலகத்தை காப்பாத்துறவங்களா? நெவர். நம்ம லைஃப்ல டெய்லி ஹீரோஸ்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நாங்க கண்டுக்கிறதே இல்லை. சோ இப்படிப்பட்ட தியாகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரோபின் சர்மா தன்னோட தி எவ்ரிடே ஹீரோ மேனிஃபெஸ்டோ புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. சோ இந்த புத்தகம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்காக என்னென்ன தியாகங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கண்ணாடி மாதிரி. சோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.